நம்ம ஹைபிஸ்கஸ் பால்கனியில் இன்றைக்கி ரெட்டு, அப்புறம் அந்த புதுசான ஆரஞ்சு சரியாக மலர மாட்டேங்குது. வெயில் இல்லை, நல்ல விண்டரிங்க. ஸோ ஃபுல்லாக பளிச்சுன்னு வெயில் வந்தால் கூட அப்படியே ஃபுல்லாக விரிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோதாங்க மலர்ந்துருக்குது பாருங்க. இன்னொரு மொட்டு இருக்குது, மேபி அது இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் செடி வந்து வீட்டில். ஸோ வரும்போதே அது இன்னும் ஒரு இதில் எடுத்து வச்சாக்க வேணால் மலருமா இருக்கும். பேர் என்ன, அந்த வேஸில். பட் இதுதான் அதோட ஒரிஜினல் இது. அடுத்தது வந்து நம்ம ரெட்டு சிங்கிள் ஹைபிஸ்கஸ். இது பிளாங்கெட் இல்லை, இது பிளெயின் சிங்கிள் நார்மல் ஹைபிஸ்கஸ். இது நம்ம ஊரில் எல்லாம் நிறைய பூக்குமே அது. நம்ம பெட்டூனியாஸுங்க இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணோம்ல, நல்ல பஞ்ச் ஆஃப் ஹெல்த்தி செடிஸை மட்டும் ஷிஃப்ட் பண்ணேன். அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதான் நம்ம மரிகோல்டு பால்கனி. குருவி வந்து ஒரு எக் ஹேட்ச் ஆகிடுது, ஒரு குட்டி வந்துடுது. இன்னொரு குட்டி வந்துடுதான்னு தெரில. நான் மார்னிங் ஒரு 7க்கு வீடியோ எடுத்தேன். அப்போ ஒரு குட்டி வந்துடுது. அந்த முட்டையை கொண்டு போய் அதை டிஸ்கார்ட் பண்ணுறது இறைவனோட படைப்பில் எவ்வளோ அருமை இல்லை. ஸோ இன்னொன்று வந்துடுதான்னு தெரியல, அது அடக்காத்துன்னு இருக்குது. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யாருமே. அந்த கூண்டில் ஒரு நிமிஷம் அது இல்லாத போது அதை பார்த்துப்போம் நாங்கள். இந்த சைடு ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறையா அந்த கார்டன் டயட் அடிக்கணும் அந்த ஃப்ளவர்ஸில். எல்லோவோட இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் எல்லோ வந்து நிறையா வந்திருக்குது உங்களுக்கு ப்ளூம்ஸ். ஏன்னா இது எப்போவுமே மெரிகோல்டு எல்லோ வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இட்லி பூ இல்லை விருட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் அந்த மஞ்சள் எடுத்தாச்சு. இந்த வாட்டி சரியாக விளையலை, பழைய வீட்டிலேருந்து புது வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால. ஸோ இந்த வாட்டி சின்ன தொட்டியில் வச்சு அப்புறம் நல்லா வளர்ந்தப்புறம் 9 months சாலிடாக வேணும் மஞ்சள் நல்லா முத்தி பெரிய பெரிய இலை வளர்கிறதுக்கு. இதனால அதை கிளியர் பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சுங்கிறதுனால அந்த இடத்துல நான் வந்து இட்லி பூ வச்சுருக்கிறேன். ரிட்சி சிவனுக்கு உகந்த மலர் இது, சிவம். ஸோ இது வந்து லைட் மாவே ஆரஞ்ச் வித் சாண்டில் கலர் வாங்கியிருக்கிறேன். ரெண்டு வெரைட்டி. That's so wow. நம்ம கார்டன் அப்டேட் பார்த்தீங்களா? இது வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.